வச்சு கட்டி விடுறேன். வாங்க. ஏன்டி என்ன புடிச்சு இழுக்கிற? என்னது? அம்மா, இப்ப மட்டும் அப்பா உங்களை பார்த்தாருன்னா அசந்துருவார் தெரியுமா? பாவி, இதெல்லாம் பேசுற? ஹேய், என்னால என்ன கொல்ல முடியாதுடி. நான் உன்னை கொன்னுடுவேன். கொன்னுடுவேன்டி. உன்னை கொன்னுடுவேன். ஹேய், ஒழிஞ்சு சொல்ல. ஒழிஞ்சு போ. ஒழிஞ்சு போ. இப்போ பலகாரியாவே பாடியா? உனக்கு இல்லையே. ஏன்பா அம்மா வடிச்சீங்க? சுயநினைவு இல்லாம தான் அம்மா அப்படி செஞ்சாங்க. உன் உயிருக்கு ஆபத்து உன்னை என்னால தாங்க முடியலம்மா. ட்ரெயின் பறக்கும் போது லட்சுமியை யாரும் நெருங்க கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? பாலம்மா வந்தது நான் கவனிக்கலைங்க ஐயா. பேசாத. இனிமே இந்த மாதிரி தவறு நடந்தது நான் பொல்லாதவனா இருப்பேன். ஜாக்கிரதை. ஏன்பா பிளேன் போற சத்தத்தை கேட்டு அம்மா ஏன் இப்படி ஆயிடுறாங்க? அதாம்மா எனக்கும் தெரியல, டாக்டர்களுக்கும் புரியல. அப்பா, நான் இன்னைக்கு ஒரு டாக்டரை பத்தி பேப்பர்ல படிச்சேன். அவர் ஜெர்மனில தான் இருக்காரு. ஆனா தமிழ்நாட்டுக்காரர் தான். 30 வருஷமா குணமாகாத பைத்தியத்தை எல்லாம் அவர் வைத்தியத்துல குணமாக்கிடுறாரா? தயவு செஞ்சு அவரை வரவழைங்கப்பா. உங்க அம்மாவை குணப்படுத்தலாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லம்மா. உனக்காக வரவழைக்கிறேன். தேங்க்யூ டாடி. பாலா, இவர்தான் நீ சொன்ன ஜெர்மன் டாக்டர், என் ஒய்ஃப் லக்ஷ்மி. உட்காருங்க டாக்டர். தேங்க்யூ. டாக்டர் வாங்க போலாம். ஓகே. நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்க வைஃபுக்கு நான் வைத்தியம் செய்யணும். நோ, அவளுக்கு நீங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் செய்யக்கூடாது. வாட் யூ மீன்? இதுக்காகவா ஆல் தி வே ஜெர்மன்ல இருந்து என்ன வரவழைச்சீங்க? உங்களை வரவழைச்சது என் மகளோட மகிழ்ச்சிக்காக. நீங்க என் ஒய்ஃபுக்கு ட்ரீட் பண்ற மாதிரி நடிக்கணும். ஆனா நான் அனுப்புற பேஷண்ட்களுக்கு உண்மையாவே ட்ரீட் பண்ணணும். இந்த ஒப்பந்தம் 6 மாசத்துக்கு. உண்மையை சொன்னா 6 மாசத்துக்கு நான் உங்களை லீஸுக்கு எடுத்திருக்கேன். பட் ஒன் திங், ஒரு டாக்டர் இதுக்கு ஒத்துக்க கூடாது. இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கணுங்கிறதுக்காக இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல எக்யூப்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு நர்சிங் ஹோம் இருக்கணும். தட்ஸ் ஆல். நான் ஏற்பாடு பண்றேன். நீ போய் ரெஸ்ட் எடு. வெரி குட். ஓகே. சுந்தரேசன் சார், ஜெர்மன் டாக்டரை செங்கல்பட்டு சித்த வைத்தியர் ஆக்கிட்டீங்களே. வழக்கம் போல 1 லட்சத்தை விட்டுட்டு பல லட்சத்தை பிடிக்க போறீங்க. தட் இஸ் சக்கரவாணி. மெட்ராஸ்லே பெஸ்ட் நர்சிங் ஹோம் எது? ஜோன்ஸ் நர்சிங் ஹோம். விலாசம் பீட்டர் ஜோன்ஸ், நம்பர் 18, அடையார். அவனோட வீக்னஸ்? வீக்னஸ், அவன் ஒரு டான்ஸ் பீரியன். ஓகே. வெல் டன் மிஸ்டர் சக்கரபாணி. வெரி குட் டான்ஸ். ஆனது ஐயா இல்ல, அந்த பொண்ணு தான்.
மிஸ்டர் சக்கரபாணி, உங்க மாதிரி உயர்ந்த பணக்காரங்க எனக்கு விருந்து கொடுத்ததுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம நட்பு லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மிஸ்டர் ஜோன்ஸ், நம்ம நட்பு நீடிக்கணும்னா என்கிட்ட இருக்கிற பொருள்கள்ல உங்களுக்கு பிடித்தமானதை நீங்க எடுத்துக்கணும், உங்ககிட்ட இருக்கிற பொருள்கள்ல எனக்கு பிடித்தமானதை நீங்க கொடுத்துடணும். உங்ககிட்ட இருக்கிறதுல எனக்கு பிடிச்சது உங்க நல்ல குணம். அதை நான் எடுத்துக்கிறேன். உங்களை மாதிரியே வாழ பழகிக்க போறேன். உங்களுக்கு என்கிட்ட இருக்கிறதுல என்ன பிடிச்சிருக்கு? உங்க நர்சிங் ஹோம். என்ன சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன். அங்க இருக்கிற டிசிப்ளினும் சின்சியாரிட்டியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ்டர் சக்கரபாணி, அது எங்க அப்பா காலத்துல கட்டினது. அத்தனையும் ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்த எக்யூப்மெண்ட்ஸ். அப்பவே 10 லட்சம் ரூபாய் செலவாச்சு. அதுக்கு பதிலா சிங்கப்பூர்ல இருக்கிற என் ஃப்ரெண்டோட 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரப்பர் தோட்டத்தை உங்களுக்கு வாங்கி தரேன். நீங்க அங்க செட்டில் ஆக போறதுனால உங்களுக்கு வசதியா இருக்கு. ஓ, தேங்க்யூ மிஸ்டர் சக்கரபாணி, தேங்க்யூ வெரி மச். நல்ல சமயத்துல பிரமாதமான ஐடியா கொடுத்தீங்க. ஒரு பல்லி ஒரு பெரிய பூச்சிய எவ்வளவு நைஸா வாயில போட்டுக்கிடுச்சு. மன்னிக்கணும் சார், பெட்ரோல் இல்லாம என் கார் நின்று போச்சு. பக்கத்து பங்கு வரைக்கும் கயிறை கட்டி எடுத்துட்டு போனோம். அப்படித்தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் தெரிஞ்சு உன்ன காரும் கயிறும் அங்க பாக்குறேன். வேற எவனா இடிச்சா வருவான், அவனை பாரு. டிரைவர், வண்டி எடு. போப்பா. என்ன இங்கே நின்னுட்டீங்க? காலங்காத்தால காரும் கயிறுமா கிளம்பி வச்சு போல இருக்கே. ஆமா மேடம், ஒரு ஓல்டுமன் இங்க கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டான். இதை விட்டு நகர்த்தலான்னா ஒரு பய ஒத்துழைக்க மாட்டேங்கிறான். எங்க போனோம்? கீழ் பாக்குமா சே பாக்குமா? சேப்பாக்கம். கட்டுங்க கயத்தை. வண்டி முன்னால முன்னால முன்னால. ஓகே. என்ன புறப்படலாம். என்ன மேடம், என்னாச்சு? உங்க கேஸ் தான். உங்க வண்டியிலயும் பெட்ரோல் இல்லையா? ஆமா. என்கிட்ட டின் இருக்கு. உங்ககிட்ட பணம் இருக்கா? நிறையவே இருக்கு. பெட்ரோல் என்ன அங்கேயே விலைக்கு வாங்கிடலாம். Hello. You want any help? No, thanks. Okay. டேய், குட்டி எப்படி இருக்கா? ஜோராவே இருக்கா?
அம்மா அம்மா இந்த வந்துட்ட மோகன். இந்த சந்தர்ப்பத்தை தானடா நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னம்மா? நீ வேலை தேடி அலையிற இடமெல்லாம் அவளும் வேலை தேடி அலைஞ்சிருப்பா. உங்க 2 பேத்துக்கு சிநேகம் ஏற்பட்டு அது காதலா மாறி இருக்கும். அம்மாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறவான்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்ப. அப்பா, இந்த கலிகுத்துல எந்த கூத்து தானடா இப்போ நடக்குது? என்னம்மா இவங்க? காலேஜ்ல ஒன்னா படிச்சிருப்பீங்க, பரீட்சையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு கிளாஸ் காபி கொடுத்து அனுப்பிச்சா அடிக்கடி சந்திக்கலாம். ஒரு நாளைக்கு இவளை கூட்டிட்டு வந்து அம்மா நான் இவ்வளவுதான் காதலிக்கிறேன்னு சொல்லுவேன். இந்த கலியுகத்துல இதுதானடா இப்போ நடக்குது. உங்க கலியுக புராணத்தை நெருப்ப வச்சு கொளுத்துங்க. இவங்க முரடம் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நான் தான் காப்பாத்தினேன். ரொம்ப டயர்டா இருப்பாங்களேன்னு ஒரு டம்ளர் காப்பி கொடுக்கலாமேன்னு கூட்டிட்டு இருந்தேன். கொஞ்சம் இருமா காப்பி கொண்டு வரேன். ஐயோ பா, எங்க அம்மா எப்பவும் இப்படித்தான். தப்பா நினைக்காதீங்க. கலியுகத்துல இப்படிப்பட்டவங்களை பாக்குறது அபூர்வம். இந்தம்மா காப்பி சாப்பிடுமா. என்னம்மா அப்படி பாக்குற? இவங்க என்ன அத்தனார் லட்சுமி கேள்விப்பட்டிருப்பியே. லட்சாதிபதி கோடீஸ்வரர் சக்கரபாணின் அவர் சம்சார். ஆமாம்மா, அவர் எங்க உறவு சொல்லிக்கிறதுக்கே இந்த படத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. அவர் எங்களை பிரிச்சு வச்சு 15 வருஷம் ஆகுது. நாங்க செத்தமா படைச்சமான்னு கூட கேட்கறது இல்லை. அந்த மிருகத்தை பத்தி பேசாதீங்க. அவளுக்கு நமக்கு உறவில்லைன்னா 1000 முறை சொல்லியிருக்கல. என்னப்பா, 1000 தான் அந்த மனுஷன் அறுத்தறிஞ்சு பேசிட்டாலும் உறவு விட்டு போயிடுமா? நீங்க வேணும்னா அருந்து போறதை கட்டி வச்சுங்க. இனிமே அவளை பத்தி பேசாதீங்க. நீயே சொல்லுமா. சொந்த அத்தை புருஷன், ஊருக்கே பெரிய மனுஷன், அவரை போய் இப்படி எல்லாம் பேசலாமா? பெரிய மனுஷன் ஊரை அடிச்சு உலையில போடுறவனுக்கு இப்படி ஒரு பேரு. அவன் பேரை சொன்னதுனால வேலையே வேண்டான்ட்டேன். சரிப்பா, பேசல சும்மா. நீ காபி சாப்பிடுமா. ஏமா, உன் பேர் என்னம்மா? சுந்தரி. சுந்தரியா பாலா திருப்புற சுந்தரியா? அது யாருங்க? என் மாமனாரு, மோகனுக்கு தாத்தா. நான் வரேம்மா. போயிட்டு வாம்மா. ஏமா, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையாமே? வேண்டாம், கண்ண குழல் ஊதுற மாதிரி நான் இதை ஊத போறேன். நல்லா சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நீ சாப்பிடணும். அம்மா அம்மா இங்க வாங்கல. வேணாம் விடுறே. அம்மா, எழுத்து விட்டு மரத்துல தாய் பறவை தன் குஞ்சுக்காக எப்படி ஏங்கிட்டு இருக்கு பாருமா. அப்படியா? ஆமா, வாங்க. அதோ அந்த மரத்தை பாருங்க. தாத்தா, ஊரார் உருவக்காரங்க கண்ணுக்கு ஒரு ராட்சசனா தெரியுது எங்க அப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் பாசமே வடிவா இருக்காரு. அடுத்தவங்க விஷயத்துல கல்லை விட கடினமா இருக்கிற ஒரு மனசு என் விஷயத்துல பூவை விட மென்மையா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்க நீ முயற்சி பண்ணாதே. அதை உன்னால தாங்கிக்க முடியாதுமா. முடியாது. பெத்த மாளிகைய தெருவோரமா நின்னு பாத்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது உங்களுக்கு? எங்க அப்பா பேரை சொன்னாலே கொதிச்சு போறாரு உங்க பேரை. அதுக்கு என்ன காரணம்? உங்க மருமக முகத்துல இனம் புரியாத ஒரு சோகை ஏறி கிடக்குதே, அது ஏன்? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். எங்களை விட லால்குடி சீனிவாசனுக்கும் அவர் குடும்பத்துக்கும் உங்க அப்பா செஞ்ச துரோகத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் அவர் பதில் சொல்லியே தீரணும். யார் அந்த லால்குடி சீனிவாசன்? அனாதையாய் இருந்த உங்க அப்பா வசதியோடு வாழ்றதுக்கு வழிவகுத்து கொடுத்தவர். உதவி செஞ்ச லால்குடி சீனிவாசன் நோய்வாய்ப்பட்டு இருந்தப்போ உங்க அப்பா அவருக்கு எந்த உதவியும் செய்யல.
அவர் இறந்தப்போ எடுத்து போற 50 100 கொடுத்து கூட உதவலம்மா. ஏன் துக்கத்துக்கு கூட வரல. சக்கரவாணியினுடைய நன்றி கெட்ட தனத்தினால நானும் என் பேரன் மோகனும் சந்திரனுடைய மனைவி அன்னபூரணியோ அதிகமா பாதிக்கப்படல. ஆனா லால்குடி சீனிவாசனுடைய குடும்பம் அடியோட நொடிச்சு நடுத்தருவுக்கே வந்துடுச்சுமா. லால்குடி சீனிவாசனுக்கும் உங்க அப்பாவுக்கும் தீராத கணக்கு இருக்கு. உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கிற பாவக்கரை படைஞ்ச பணத்தை எல்லாம் அனுபவிக்க போற நீதான் அதை தீர்த்து வைக்கணும். சக்கரவாணியினுடைய நன்றி கெட்ட தனத்தை அவர் ரத்தத்தில் உதித்த நீதான் அதை தீர்த்து வைக்கணும். கண்ணீர்ல மிதக்கிற குருமூர்த்தினுடைய குடும்பத்துக்கு நீதான் கை கொடுக்கணும். அப்பத்தான் உங்க அம்மாளுடைய பித்தந்தளியும். நீ செஞ்சது அநியாயம், அக்கிரமம். அந்த கடவுளுக்கே பொறுக்கா. டான்ஸ்காரிங்களை ஆட வச்சு பல லட்சம் பெருமானம் உள்ள என் சொந்த நர்சிங் ஹோம் 7 லட்சத்துக்கு எழுதி வாங்கிட்டியே. அது முடிஞ்சு போன பிசினஸ். சக்கரபாணி, நீ ஒரு அயோக்கிய சாடு. உனக்கு இருக்கிற கிரிமினல் பிரைன் 10 கொலை செஞ்சவனுக்கு கூட இருக்காது. நீ ஜெயில இருக்க வேண்டியவன். சுந்தரேசன், கேட்டுட்டு தானே இருக்கிறேன். ஏன் சார் பத்திரம் பதிவு அன்னைக்கு எதுக்காக டான்ஸ் பாத்தீங்க? வேணும்னா அவளுக்கு மேல கேஸ் போடுங்க. அட்ரஸ் வேணுமா? சுந்தரேசன், 7 லட்சம் ரூபாய்க்கு நீ இவன் மேல மான நஷ்ட வழக்கு போடு. கொடுத்ததையும் பிடிங்கியவன் போடு, கேஸ் போடு. கோர்ட்டுக்கு வந்து நீ எவ்வளவு பெரிய அயோக்கியங்கிறத நான் அம்பலப்படுத்துறேன். தஸ்தாவேஜுகள் பக்காவா இருக்கு. அவங்க அக்காவே வந்தாலும் ஒண்ணும் அடைக்க முடியாது. கடவுள் ஏன் பக்கம் இருக்காரு. அவர் ஓம் பக்கம் இருந்தா உன்னை ஏன் பரதேசி ஆக்கி என்கிட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு பிச்சைக்கு அனுப்பணும்? நீ ஆணவத்தோட பேசுற. உன் பணம் அதிக நாளைக்கு நிலைக்காது. நீ அடக்கமா தான் பேசுற. ஆனா உன் பணம் கூட உனக்கு நிலைக்கலையே. இப்ப முடிவா என்னதான் சொல்ற? 10 பைசா கூட கிடையாது. மரியாதையா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு தள்ள சொல்லவா? எப்படி அழைப்ப? நானே போயிடுறேன். ஆனா ஒண்ணு, உன்னால நானும் என் குடும்பமும் வீதிக்கு வந்துட்டோம். இந்த துரோகத்துக்கு நீ ஒரு நாளைக்கு அனுபவிப்ப. இடியட். நீ எப்பமா வந்த? அப்பவே வந்துட்டேன். அது யாருப்பா? அவன் ஒரு பிச்சைக்காரமா, ஆனா கொஞ்சம் காஸ்ட்லியான பிச்சைக்காரன். 10 லட்சம் ரூபாய் கேட்கிறான். கொடுத்திருக்கலாமேப்பா. வாலா, உங்களால நடுத்தருக்கு வந்தது அவர் சொல்றதை கேட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? வாலா, வீதியில இருந்து 4 பேரை வீட்டுக்கு கூட்டு வந்தா நாம வீதியில நிக்கணும் தெரியுமா? அதுல தப்பு இல்லப்பா. ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்காக 4 பேர் கஷ்டப்படுறதை விட 4 பேர் நல்லா இருக்கிறதுக்காக ஒருத்தர் கஷ்டப்படுறது உயர்வான காரியம். வாலா, நீ அப்படி பேசுற? இந்த உலகத்துல என்ன புரிஞ்சுகிட்ட ஒரே ஜீவன், என்ன புரிஞ்சுகிட்ட ஒரே ஜீவன் நான் தான். எனக்கு தெரியும் நீ இப்படி பேச மாட்டேன். உன் மனசுக்குள்ள யாரோ புகுந்து இப்படி பேச வைக்கிறாங்க. பாலா, எனக்கு தெரியாம இனிமே வெளியே தனியா போக கூடாது. என்ன? சக்கரபாணி, நான் இப்போ வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன். பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் பட்டி கிடந்து சாக கிடக்குறாங்க. கல்யாண வயசுல வேற ஒரு தங்கச்சியை வச்சுக்கிட்டு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது உதவி செய்யப்பா. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட உதவின்னு வந்து நின்னதில்ல. இப்போ என் பொண்டாட்டி பிரசவ வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ பிரசவ செலவுக்கு ஏதாவது கொடு. நான் ஒண்ணு என்னமா கேட்கல. எங்க அப்பா கொடுத்ததை திருப்பி கொடுத்தாலே போதும். என் குடும்பம் பொழைச்சிரும். அட நன்றி கட்ட பாவி, எங்க அப்பா செஞ்ச உதவிக்கு உன் சொத்தை கொடுத்தாலும் தீராது. கொஞ்சம் இறக்கம் இல்லாம நடந்துக்கிறியே. கரகா, அவனா போறானா இல்ல ஆளை விட்டு வெளியே தள்ள சொல்லவான்னு கேளு. எப்படி அழைப்பாய்? சக்கரபாணி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் கருணை காட்டுப்பா. குருமூர்த்தி, இந்த சக்கரபாணி கிட்ட யாரும் கெஞ்சியோ மிரட்டியோ காரியம் சாதிக்க முடியாது. உனக்கு உதவி செய்ய எனக்கு மனசு இல்ல. நீ போகலாம்.